விஜயண்ணா, நீங்க சிஎம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லன்னா மறந்து போச்சா? அப்படின்னு ஜூலி மறுபடியுமே விட்டு விளாசி இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். 10, 12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு. விஜய் அண்ணா தான் சிஎம். விஜய் அண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10, 12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. இப்போ தமிழகத்துல நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு விஷயம் தான் தமிழகத்துல உழுக்குன விஷயம். கோவை 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஸோ இந்த விஷயத்துல 2 பேரை கைது பண்ணிட்டாங்க. அதோட வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த சிறுமியோட உடல் பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா அவங்களோட உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுட்டு, இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் தன்னோட தரப்புல இருந்து ஒரு மௌனம் காத்துட்டு இருந்தாரு. கடைசியா அந்த உயிரிழந்த சிறுமியோட பெற்றோர்கிட்ட கால் பண்ணி பேசினாரு. தன்னோட ஆறுதலை சொன்னாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நிறைய பேர் குறை சொன்னாங்க. என்னன்னா, ஒரு முதலமைச்சரா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? டைரக்டா போயிருக்கணும், அவங்களுக்கு ஆதரவு சொல்லியிருக்கணும், அது மட்டும் இல்லாம முடிஞ்ச உதவிகளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் நினைச்சீங்கன்னா, திருச்சியில அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செவிலியர் மாணவி மூக்கு அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தவறான மயக்க மருந்து கொடுத்ததுனால உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சக மாணவிகள் போராட்டத்தில் இறங்கினாங்க. அதுக்கப்புறமா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்களுமே அந்த மாணவியோட உடலுமே கொடுக்கப்பட்டு அந்த மாணவியுமே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி தமிழகத்துல அடுத்தடுத்து நிறைய கொலை சம்பவங்கள், இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா விஜய் தரப்புல இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வியுமே இருக்குது. கடந்த காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆட்சியில ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த ஆட்சியை பத்தி தான் குறை சொல்லுவாங்க. இப்போ விஜய் அவர்களோட ஆட்சியில தவறு நடக்கிறப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சிக்கு 10 நாட்களுக்கு மேலதான் ஆகுது, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப என்ன இன்னொரு விஷயம் சொல்றாங்க, சரி அவகாசம் கொடுக்கலாம், அதாவது திட்டங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாமே தவிர தவறுகளுக்கு எப்படி அவகாசம் கொடுக்க முடியும்? ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கான தீர்ப்பு என்னவா இருக்கணும், அதுக்கான நடவடிக்கை என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் முதலமைச்சரா கண்டிப்பா உடனடியா தீர்வு எடுக்கணும். ஏன்னா மாற்றம் வேணும்னு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாற்றத்தை நீங்க உடனே தானே கொண்டு வரணும். எப்படி அதுக்கு டைம் கடத்துவீங்க? அந்த 5 வருஷத்தை எடுத்துப்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. இதே மாதிரி மின்வெட்டு பிரச்சனைங்கிறது சென்னையில அதிகமா இருக்குது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிறைய இருக்குது. ஸோ இதுக்குமே பொதுமக்கள் களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்றது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் பாத்தீங்கன்னா இல்ல, அப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு சில அமைச்சர்கள் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த சிறுமி கொலை வழக்கு தொடர்பா பேசுறப்போ சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. என்னன்னா, ஒரு அமைச்சருக்கு ஒரு பொறுப்பு வேண்டாமா? அதோ ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தொடர்பா கேட்கிறப்போ அதை பொலிட்டிக்கல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. இவங்களை போய் தேவையில்லாம நம்பி ஓட்டு போட்டுட்டோம்பா அப்படின்னு நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு அமைச்சர் சொல்லவே வேண்டாம். ராஜு அவர் தான் எந்த துறைக்கு அமைச்சர் அப்படிங்கிறது தெரியாம சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படிதான் ஒரு புரிதல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் தொடர்பா ஜூலி தன்னோட பக்கத்துல இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எப்பவுமே விஜய் அவர்களை விமர்சனம் பண்றதுல முதலாளா வரக்கூடியவங்க தான் ஜூலி. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தான் தற்போது ஆட்சியில இருக்குது. விஜய் அண்ணா தான் சிஎம்மா இருக்காங்க. இது உங்களுக்கு நினைவு இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கடந்த 10, 15 நாட்களாவே எங்க பார்த்தாலுமே மரண செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல எங்க பார்த்தாலுமே மரண ஊழமா தான் கேக்குது. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டிருக்காங்க. மற்றொரு பக்கம் பீச்சுக்கு விளையாட போன பெண் காணாம போயிட்டு அவங்களுமே இறந்த நிலையில தான் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. திருச்சியிலையுமே அந்த செவிலியர் மாணவி தவறான சிகிச்சை காரணமா உயிரிழந்திருந்த விஷயத்தையுமே சுட்டி காட்டி ஜூலி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் அண்ணா நீங்க இதுக்கெல்லாம் உட்கார்ந்துகிட்டே ட்வீட் போடுறீங்க, ட்வீட் போடுறதுக்கா மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ட்விட்டர்ல ட்வீட் போடவும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாதா அப்படின்னு உங்க கேள்வி கேட்டு களத்துல நீங்க இருக்கணும். ஒரு தப்பு நடக்குன்னா அந்த இடத்துக்கு நீங்க உடனே போயிருக்கணும். களத்துல போய் கூட உங்களால ஆறுதல் சொல்ல முடியாதா அப்படின்னு ஒரு காட்டமா சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆட்சி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்பிதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு நம்பிதான் ஓட்டு போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி கையை விரிச்சுட்டு நீங்க சும்மா இருக்கிறது ஒரு நியாயமா அப்படின்னு ஜூலி கேட்டிருக்காங்க. இப்போ
உங்களோட அமைச்சர்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கீர்த்தனா அவர்கள் வந்து இந்த குழந்தை விஷயம் கேட்கிறப்போ வந்து இல்ல அரசியல் விஷயம் பேசுறது வந்து இப்ப வேண்டாம், எங்க அண்ணா இது செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வாங்க அப்படின்னு கீர்த்தனா அமைச்சர் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, உங்க அண்ணா நல்ல விஷயங்கள் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு தப்பு நடக்குன்னா கண்டிப்பா தட்டி கேட்கணும். அதாவது அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட நேரா போக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அதுவும் அந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசினது ரொம்பவே ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா தேர்தல் சமயத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, ஒரே ஒரு டைம் பெண்ணுக்கு எனக்கு ஓட்டு போட்டுக்காருங்க, இந்த பெண் சக்தினா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு அவ்வளோ வக்கனையா பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வீடியோல பேசின அதே ஒரு வாய் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்படி மாத்தி பேசுறாங்க. பெண்கள் அந்த டைம்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அப்போ உங்க தரப்புல இருந்து நீங்க பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுவும் இந்த குழந்தைக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். சரி, ஓகே, இதுல வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது. ஏன்னா எல்லா இடத்திலையும் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு போட முடியாது. எல்லா இடத்துலயுமே வந்து விஜய் அவர்கள் சிஎம்ஆ சாரி அதே மாதிரி எல்லா இடத்துலயும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் இருக்க முடியாது. சோ இப்போ ஒரு தவறு நடந்துடுச்சு, அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? கைது பண்ணிட்டீங்க, பட் அதுக்கான தண்டனை இப்போ கிடைக்கும். இப்போ தண்டனை கொடுக்குறாங்கன்னா அந்த தண்டனை நிறைவேற்றப்படுதா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டுது. சோ அமைச்சர்களுமே சரியான பதில கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. சோ இதுல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஜோடி. கோயம்புத்தூர் சிறுமிக்கு என்ன ஆனது அப்படின்னு கேட்டா இது ஒரு அரசியல் அப்படின்னு சொல்றீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா? மற்றொரு அமைச்சருக்கு தான் எந்த துறை அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு காட்டமா சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல மின்சாரம் இல்லாம மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, நீங்க வந்து சொல்லாம மின்வெட்டு பண்ணிடுறீங்க, இதனால மக்கள் அவதிப்படுறாங்க. ஒரு மருத்துவமனையில கூட நோயாளிக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்காம அவ்வளவு சிரமப்பட்டாங்க. சோ இதெல்லாம் சொல்லி ஜூலி வந்து காட்டமா விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதுக்குதான் மக்கள் உங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்களா? இதுக்குதான் மக்கள் உங்களை வந்து மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்டாங்களா? அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் இதுதானா அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே தேர்தல் சமயத்துல அந்த பிரச்சார நேரத்துல ஜூலி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி நிறைய வீடியோக்களை வெளியிட்டாங்க. சோ அதுவுமே பேசுபொருளா மாறி இருந்துச்சு. நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் ஜூலியை திட்டி வீடியோக்கள் போட்டாங்க. சோ இந்த மாதிரி இப்போ வந்து ஜூலி அவர்கள் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. சோ மத்த டைம் விமர்சனங்கள் வந்தா கூட இப்போ இந்த ஜூலி பேசின விஷயங்களுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு சாதாரண மனுஷன் இடத்துல இருந்து பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இதை தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு முதலமைச்சரா வந்துட்டீங்க, உங்க கையில தான் பொறுப்பு இருக்கு. அப்படி இருக்கப்போ நீங்க ஆரம்பத்துல அந்த ஒரு மற்ற கட்சிகளையும் மற்ற ஒரு ஆட்சியையுமே குறை சொன்னீங்க. கடந்த ஆட்சியை நீங்க குறை சொல்றப்போ அந்த பெண் பாதுகாப்பு இல்ல, நீங்க வந்து சும்மா விளம்பரத்துக்காக பண்றீங்க, சாரிமா பூரிமான்னு கேக்குறீங்க. சோ இந்த டைம் நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் போன் பண்ணி தானே நீங்க வந்து ஆறுதல் சொன்னீங்க, நீங்க டைரக்டா போகல. சோ இதுதான் எல்லாருமே பண்ற தப்பு. நீங்க ஒரு விமர்சனத்தை முன் வச்சு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அப்ப திரும்பவும் நீங்க அதே தப்ப பண்ணீங்கன்னா எல்லாருமே கேட்கத்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஜூலி தன்னோட தரப்புல இருந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவும் பேசிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஜூலி நிறைய பேர் திட்டினா கூட இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், கரெக்டான கேள்விதான். ஏன்னா மக்கள் தான் உங்களை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ நீங்க மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை தான் கொடுக்கணுமே தவிர நீங்க வந்து இப்படி ஒரு மேஜிக் பண்றேன், உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வரேன்னு மக்களை ஏமாத்தக்கூடாது, மக்கள் மேல எதையும் திணிக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு வராங்க. சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதே நேரத்துல இப்படி தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.